உபவாசத்தின் விலை என்ன, அதன் வயது என்ன என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும், லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பித்து. ஏறக்குறைய 30 வயது இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை பெற்று ஊழியத்தை ஆரம்பித்தார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அவருக்கு பசி வந்தபோது சாத்தான் சோதித்தான். அதை அவர் ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமோ பசி வந்தபோது தோற்று போனதை வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம், முந்தின ஆதாம் ஆதாம். இப்போ கவனித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வயது இருக்கும்போது 40 நாள் அவர் உபவாசம் இருக்கிறார். 2 நாளில் 30 வயது இருக்கிறவங்களோட நிலைமை ஒருக்கா யோசிச்சு பாருங்க. 40 நாள் உபவாசம் இருப்பாங்களா? 40 நாள் 4 முறை சாப்பிடுவாங்க ஒவ்வொரு நாளும், அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவை கவனித்து பாருங்கள், அவர் தேவகுமாரனா இருந்தும் அவர் உபவாசம் இருந்தபோது ஆவியானவருடைய பலம் அவருக்கு கிடைத்தது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற போது ஆவியானவர் அவர் மேல் தங்கினதை பார்க்கிறோம். ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல அமர்ந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது கவனித்து பாருங்கள், 40 நாள் அவர் உபவாசம் இருந்த போது ஆவியானவருடைய பலன் அவருக்குள்ள வருகிறது. இன்றைய நாளில் பரிசுத்த ஆவியை நாங்கள் பெறும்போது பரிசுத்தாவியோட அபிஷேகத்தை பெறுகிறோம். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து புதுபலன் அடைவீர்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. உபவாசத்தை அது மறைமுகமான வார்த்தையாய் குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது, இயேசு உபவாசம் 40 நாள் இருக்கும்போது கவனிங்க, ஒரு மாம்ச சரீரத்தில் அவர் இருந்தார் பூமியில். அந்த மாமிசத்தினுடைய பலன் எல்லாம் அற்று போகிறது, பலவீனமாகிறது. அப்பொழுது ஆவியானவருடைய பலன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வருகிறத பார்க்கிறோம். ஆவியானுடைய பலத்தினால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். ஊழியத்தை ஆரம்பிக்கும் முதல்ல அவர் ஒரு 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த 40 நாள் உபவாசத்தில் மாமிச பலன் அது நீங்கி ஆவியானவருடைய பலன் அவருக்கு கிடைத்தது. பரிசுத்த ஆவியானுடைய பலனை பெற்று செய்கிற ஊழியங்கள் எப்படி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிட்டு. 40 நாள் உபவாசம் இருந்தபோது அவருடைய சரீரம் பலவீனப்பட்டு போயிட்டு அவரால் எழும்பி நடந்து போக முடியாத ஒரு நிலை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவரை முழுவதுமாய் நிரப்பிட்டு ஆட்கொண்டது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால தான் இயேசுடைய பெயர் அல்லது அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிட்டு. இன்றைய நாளில் நாங்கள் எங்களை குறித்து விளம்பரப்படுத்துகலாம் பல தேசங்களுக்கு. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்களா, டிவி இல்லை, பேப்பர் இல்லை, அறிவிக்கிறவங்க வாயால் யாராவது போய் சொன்னாதான். அப்படிப்பட்ட ஒரு காலம் அது. 2000 வருஷங்களுக்கு முந்தின நாட்கள். அந்த நாட்களில் நடக்கிற சம்பவத்தை கவனித்து பாருங்கள். அவர் பரிசுத்த ஆவியினால் பலனடைந்தால் அவர் செய்த ஊழியங்கள் சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்கோ பட்டணங்களுக்கல்ல, தேசம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிட்டென்று லூக்கா 4:14 பார்க்கிறோம். அப்போ இயேசுடைய கீர்த்தி சுற்றிலும் பரவுனது போல இன்றைய நாளில் ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஒரு சபை ஊழியமாக இருக்கலாம், சுவிசேஷ ஊழியமாக இருக்கலாம், ஜெப ஊழியமாக இருக்கலாம், என்ன ஊழியம் வேணும் என்றாலும் நீங்கள் செய்யலாம். துண்டு பிரதி கொடுக்கிற ஊழியமாக கூட இருக்கலாம். எல்லாம் ஆவியானுடைய பலத்தினால செய்ய வேண்டும். ஆவியானுடைய பலம் உங்களுக்குள்ள வருவதற்கு ஒரு காரணம்
பல காரியங்கள் செய்தால் அது வரலாம். ஆனால் அதில் ஒரு பிரதான காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாய் செய்து காட்டுகிறார். 40 நாள் அவர் உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்தபோது மாமிச பலன் நீங்கி பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவரை ஆட்கொண்டது. ஆவியானுடைய அந்த பலத்தினால கலிலியாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. இன்றைய நாள் உங்களோட ஊழியம் இப்படி பிரபல்யமாக வேண்டுமெண்டா, அநேக தேசங்களுக்குள்ள போக வேண்டுமெண்டா, அநேக பட்டணங்களுக்குள்ள போக வேண்டுமெண்டா, நாடு முழுவதும் போக வேண்டுமெண்டா, ஆவியானுடைய பலன் பலம் உங்களோட ஊழியத்துக்கு தேவை. அது உங்களுக்கு தேவை. அது இல்லாம ஊழியத்தை உங்களால பெரிதாய் கொண்டு வர முடியாது. ஊழியம் பெருசா வர வேண்டும் என்று சொன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய ஆவியானுடைய பலனை உபவாசத்தின் மூலமாயும் பெற்றுக்கொள்ளலாம், வேறு வழிகளிலையும் பெற்றுக்கொள்ளலாம். அதில் பிரதான பகுதியாய் இருக்கிறது உபவாசத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது. இது ஒரு நல்ல காரியமாய் இருக்கிறது. இன்று சபைகளில் காணாமல் போனதும் கைவிடப்பட்டதும் மறந்ததும் குறைந்ததும் உபவாசமாகும். இன்று உபவாசத்துக்கு சபை கொடுக்கும் விலை என்ன? விருப்பம் இல்லாமலும் ஏனோ தானோ என்றும் வருகின்றார்கள். எப்போது முடியும் என்று உபவாச கூட்டம் எப்பொழுது முடியுது என்று காத்திருக்கிறார்களே அன்றி தேவன் உபவாசத்துக்கு பதில் அளித்தாரா என்று கவனிக்க முடியாத அசதியான உபவாசங்கள் பெருகுகிறது. உங்கள் சபையில் உபவாசங்கள் இருக்கின்றதா? அல்லது உங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் உபவாசங்கள் இருக்கிறதா? சபைகள் சாப்பாட்டு சபையாக மாறிக்கொண்டிருக்கின்றன. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. அப்போ இந்த காலத்தில் கவனிங்க, சபைகளை சாத்தான் தாக்குவதும் குடும்பங்களை சாத்தான் தாக்குவதும் ஊழியர்களை தாக்குவதும் ஊழியர்களை வஞ்சிப்பதும் விசுவாசிகளை வஞ்சிப்பதும் வீழ்த்துவதும் இந்த காலங்களில் நடந்து வருகிறது. காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லை. இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து பரிசுத்த ஆவியானுடைய பலனை பெற்ற உடனே சாத்தான் அவரை சோதிக்கும்படி வருகிறான். அந்த சோதனையை ஜெயிக்கிறதுக்கு இயேசு ஆவியானுடைய பலத்தை பாவிக்கிறார். அதே போல ஆவியானுடைய பலன் இல்லாத சபைகள், ஆவியானுடைய பலத்தை பெறாத ஊழியர்கள், ஆவியானுடைய பலத்தை பெறாத விசுவாசிகள், ஊழியக்காரிகள் எல்லாம் சாத்தான் கொண்டு வர்ற சோதனையில் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போய்விடுவார்கள். ஊழியங்களும் சில நேரங்களில் மறைந்து காணப்படாத ஊழியமாய் அப்படியே போய்விடும். ஏன்? காரணம் என்னவென்றால் ஆவியானுடைய பலனில்லாத ஊழியங்கள். சபைகளிலே ஆவியானவருடைய பலத்தை சபை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சபை உபவாச கூட்டங்களை வைக்க வேண்டும். ஞாயிறு ஆராதனைக்கு 300 பேர் வருவாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள். உபவாச கூட்டத்துக்கு ஒரு 50 பேர் வருவதே அபூர்வம். இந்த காலத்தில் 10 பேர் 5 பேர் வருவாங்க, 20 பேர் வருவாங்க. வேறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. அநேகர் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. ஏனென்றால் உபவாசம் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆவியானுடைய பலத்தை தரித்து கொள்ளுகிறான். அந்த பலனை மனிதன் பெற்றுக்கொண்டா சாத்தானுக்கு தெரியும் தான் தோற்று போயிடுவேன், தன்னை அடித்து துரத்தி விடுவார்கள் என்று தெரிந்ததுனால சாத்தான் உபவாச கூட்டத்துக்கு ஜனங்களை போக விடாதபடி ஏதோ ஒரு காரணத்தை காட்டி ஏதோ ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைச்சு வீட்டில் விசிட்டர்ஸ் வரத்தக்கதாய் செய்து வேலிடத்திலிருந்து திடீரென வேலைக்கு கூப்பிடுறதாக மாற்றி அல்லது வேறு எங்கேயாவது ஒரு கொண்டாட்டங்கள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளத்தக்கதாய் செய்து இப்படியாய் சாத்தான் வஞ்சித்து தந்திரமாக திசை திருப்பி ஆவியானுடைய பலன் உங்களுக்குள்ள குறைய மாமிச பலன் உங்களுக்குள்ளே கூடிக்கொண்டு போகும். மாமிச பலன் உங்களுக்குள்ளே வளர்ந்து மேலே வரும்போது சாத்தான் உங்களை வஞ்சிப்பதும் உங்களை வீழ்த்துவதும் இலகுவானதாய் காணப்படும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, சிந்தியுங்கள். உங்களோட சபையில் ஒரு மாதத்தில் எத்தனை உபவாச கூட்டங்கள் வைக்கிறீங்க என்று யோசித்து பாருங்கள். இயேசு ஒரு மாதத்தில் 30 நாள் அவர் அந்த 30 நாளும் உபவாசம் இருந்து அடுத்த மாதத்தில் இருக்கிற 10 நாளும் சேர்த்து 40 நாள் உபவாசம் இருந்தார் பாருங்க. சபையில் இன்றைக்கு உபவாச கூட்டம் என்றால் அது அற்பமாய் எண்ணப்படுவதும் அது என்னத்துக்கு செய்ய வேணும் என்ற கேள்விகளும் அல்லது அந்த உபவாச கூட்டத்தை வைத்தாலும் அசதியாய் செய்வதும் ஏனோ தானோ என்று இருப்பதும் பசி மயக்க
தயக்கங்களோடு ஜனங்கள் இருப்பதும் ஒருமனப்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற அளவுக்கு உபவாசமானது சபைகள் பலவீனப்படுத்தின ஒரு பகுதியாய் மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். ஆதலால் எங்கே உபவாசம் இருக்கிறதோ, உபவாச கூட்டங்களை வைக்கிறார்களோ, அங்கெல்லாம் வருகிற ஜனங்கள் ஆவியானுடைய பலத்தினால இடைக்கட்டப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இது இயேசு கிறிஸ்துவினுடைய உபவாசம் இப்படி இருந்தது. அவர் தன்னுடைய இளம் வயது 30வது வயதிலே உபவாசத்தை குறித்த ஒரு தெளிவை அவர் பெற்றிருந்தார். ஆனால் அவர் தேவனுடைய குமாரன். அப்படி இருந்தும் அவருக்கு உபவாசம் அவசியமாக இருந்தது. இயேசு உபவாசத்துக்கு கொடுத்த விலையை பாருங்க. வயது 30, கொடுத்த விலையை பாருங்க. 40 நாள் சாப்பிடாம இருந்தார். தேவ சமூகத்தில் காத்திருந்தார். ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொண்டார். உபவாசத்தினுடைய வயது 30 வயதில் அவர் உபவாசித்து ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொண்டார். அவர் அதுக்கு ஒரு விலையை செலுத்தினதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு உபவாசத்தை கவனித்து பார்ப்போம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமும், உபாகமம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் வாசிக்க கேட்போம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். கர்த்தர் உங்களுடைய பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பனைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். மோசேக்கு இப்போது 80 தொடக்கம் 90 வயது இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. 40 நாள் அவர் உபவாசம் இருமுறை இருந்து தேவ கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வந்து சபை மக்களுக்கு கொடுக்கின்றார். இன்று காலையில் சாப்பிட்டு விட்டு வந்து வேதத்தை புரட்டி வசனத்தை எடுத்து கொடுக்கும் போதகர்கள் ஆனவர்களாய் இருக்கிறார்கள். கவனித்து பாருங்கள். மோசே 80 வயதில் ஊழியத்துக்கு வருகிறார். அந்த வருஷங்களில் 80க்கு பிற்பாடு இந்த உபவாச காரியங்கள் வருகிறது. அவருக்கு சிலவர் சொல்கிறாங்க 90 வயசு இருக்கலாம், சிலர் 80லேருந்து 90க்குள்ளே என்று எடுத்துக்கொள்ளுகிறார்கள். சரி, அது எப்படி வேணுமென்றாலும் இருக்கலாம். 80 வயது ஒரு நல்ல, இந்த காலத்தில் ஒரு 80 வயசாக்கள் உயிர் வாழ்கிறதே கஷ்டம். ஆனால் அப்படி வாழ்ந்தாலும் மிகப்பெரிய பலவீனம். இதை சொன்னவரே மோசே தான். 70 வயது தான் வாழலாம், அதுக்கு மிஞ்சினது வருத்தமும் துன்பமும் என்று சொல்லுகிறார். ஆகவே கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரீரம் 80 வயதுக்கு மேலாயிற்று. ஆனால் 40 நாள் உபவாசம் ஒரு இருமுறை அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களில் 80 வயதில் உபவாசம் இருக்கக்கூடியது எவ்வளவு கஷ்டம் என்று கவனிக்கிறோம். சாதாரண 30, 40, 50 வயசுலே இருக்க முடியாதபடி சரீர பலவீனங்கள், வியாதிகள், வியாதிகளுக்காய் சாப்பிட வேண்டியதாக இருக்கிறது. அதனால் அந்த மாத்திரையால் சரீரம் பாதுகாக்கப்படும்படியாய் சரீரத்துக்கு உணவு தேவைப்படுகிறது. இதனால் உபவாசம் அற்று போகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது மோசேயுடைய இதில் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் கவனித்து பாருங்க. மோசே தேவனிடம் 40 நாள் உபவாசம் இருந்து இஸ்ரேல் மக்களுக்கு தேவையான கற்பனைகளை, வசனங்களை வாங்கி கொண்டு வந்து சபை தேவ சமூகத்தில் மோசே 40 நாள் காத்திருந்து வசனத்தை வாங்கி கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார். இந்த மோசேயுடைய உபவாசத்தின் வயது 80 தொடக்கம் 90. அவர் கொடுத்த விலையை கவனிச்சு பாருங்க. அவர் கொடுத்த விலைக்காய் கர்த்தர் கொடுத்த பரிசை பாருங்க. 10 கற்பனைகளை கொடுக்கிறார். தேவன் சொந்த கைகளால், விரல்களால் எழுதி கொடுத்த கற்பனையை மோசே கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியாய் கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு அவர் கொடுக்கும்போது அங்கே ஒரு காரியம் சம்பவிக்கிறது. என்ன சம்பவிக்கிறது என்றால், இப்படியாய் காத்திருந்து 40 நாள் தேவ சமூகத்தில் இன்றைய நாளில் ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரி, ஒரு விசுவாசி ஒரு சபைக்காக, ஒரு குடும்பத்துக்காக, அல்லது ஏதோ ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்காய் காத்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு வந்து கொடுக்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இன்றைய நாளில் உபவாசம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறத பார்க்கிறோம். உபவாசத்துக்கு விலை கொடுக்கிற அளவுக்கு மனிதர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள்.
உபவாசத்துக்கு எந்த வயசிலையும் அது இருக்கலாம் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மோசேயினுடைய அனுபவத்திலே, மோசேயுடைய நாட்களிலே. உங்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் உபவாசம் இருக்கிறதா என்றதை கவனித்து பாருங்கள். நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீங்களா? ஒரு சபையில் இருந்தாலும் நீங்கள் அந்த சபையில் இருக்கிற உபவாசத்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறீங்களா? சபை உபவாச கூட்டங்களுக்கு உங்களால் போக முடியுமா? யோசித்து பாருங்கள். எத்தனை நாள் உபவாசம் இருந்து காத்திருந்து உங்களால் தேவ சமூகத்தில் இருந்து வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும் என்று யோசித்து பாருங்கள். சரீரம் பலவீனமாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, வியாதிப்பட்டிருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இல்லாதவர்களால் செய்ய முடியும். அப்படி இல்லாமல் இருந்தும் அவங்க ஏன் உபவாசிக்கிறது இல்லைன்னா, பாஸ்டரே உபவாசிக்கிற இல்லை, அவரே சாப்பிட்டு தான் வர்றார் சேர்ச்சுக்கு, இப்படி என்றெல்லாம் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது, இந்த முன்மாதிரிகளை காண்பிக்கப்படும் போது நாங்கள் உபவாசிக்கிறத அப்படியே விட்டுருவோம். ஆனால் அப்படி விடக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆவியானுடைய பலத்தை உபவாசம் கொண்டு வந்து தரும் என்று சொல்லுகப்படுகிறது. ஆதலால் மோசைக்கு அது தெரிஞ்சது. ஜனங்கள் உபவாசம் இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த 40 நாள் அவங்க இருக்க இல்லை. ஜனம் இருக்கிறாங்களோ இல்லையோ என்பது மோசைக்கு முக்கியமல்ல. மோசை ஒரு ஊழியக்காரன். அவ்வளவு 60 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை நடத்துகிற ஒரு பாஸ்டர் மாதிரி அவர். அவ்வளவு ஜனங்களுக்காக அவர் தேவ சமூகத்தில் காத்திருந்த உபவாசத்தில் தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை வாங்கி கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் உங்களோட சபையில் இருப்பாரானால் நீங்கள் பாக்கியம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். அவ்வளவாய் உங்களுக்காய் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி பிரயாசப்பட்டு உங்களை பாதுகாக்கிற ஊழியர்கள், உங்களுக்காய் உபவாசித்து ஜெபிக்கிற ஊழியர்கள், ஊழியக்காரிகள் அல்லது சபையில் இருக்கிற ஜெபக்குழுக்கள் அப்படி இருக்குமானா அந்த சபை பாக்கியமுள்ள ஒரு சபை தான். அந்த சபையில் இருக்கிறவர்களும் பாக்கியம் உள்ளவர்கள் தான். அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க உபவாசம் போட்டு ஜெபிச்சிருவாங்க. அவங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை மாற்றி அமைக்கிறதுக்காய் உபவாசித்து தெய்வ சமூகத்தில் காத்திருந்து போராடுகிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். அதே போல நீங்களும் ஏன் பிறருக்காக, பிறருடைய பிரச்சனைக்காக அல்லது சபைக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காய் தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசிக்க கூடாதென்று நினைக்கிறீங்க? நீங்கள் உபவாசித்து பாருங்கள். அது ஆவியானுடைய பலன் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். உங்களுடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரவும் என்று சொல்லி இந்த வசனத்திலே லூக்கா 4:14 வாசித்தோம். அதே போல் இந்த இடத்திலே இருக்கிறது போல நீங்கள் ஏன் ஒரு உபவாசிக்கிற மனுஷனாய் மாறக்கூடாது? உபவாசத்தை குறித்து வேதத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் என்பது குறித்து சொல்லப்படவில்லை. சிலர் ஒரு பொழுது இருக்கிறார்கள், சிலர் ஒரு நாள் உபவாசம் இருக்கிறார்கள், சிலர் 3 நாள் 4 நாள் 40 நாள் அப்படி என்றெல்லாம் இருக்கிறாங்க. அது 3-4 நாட்களுக்கு மேலே இருக்கிற உபவாசங்கள் எல்லாம் குறிப்பாக கர்த்தரால் சொல்லப்பட்டு வழிநடத்தப்பட்டால் இருக்கிறது நல்லது. அப்படி இல்லாமல் இருக்கும்போது, எங்களுடைய விருப்பத்தில் போய் இருக்கும்போது அது உங்களுக்கு வேறு விதமான பாதிப்பையும் சரீர பிரச்சனையையும் உண்டாக்கவும் கூடியது. அவர் தேவனிடம் கேட்டு நீண்ட நாட்கள் உபவாசங்களை நீங்கள் எடுக்கலாம். ஆக வேண்டிய நாளில் சபைக்கு தேவை அல்லது ஒரு தேசத்துக்கு தேவை, ஊழியர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, விசுவாசிகளுக்கு தேவை என்னவென்றால் அவர்களுக்காய் தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு கூட்ட ஜனம் தேவை. நாளில் ஒரு கூட்ட ஜனம் உண்டு, ஆனால் சாப்பிடுவார்கள். ஆனால் தேவனுக்கு தேவையான கூட்டம் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு கூட்டம் தேவை. இப்படிப்பட்ட கூட்டமுள்ள சபைகளை, இப்படியான ஜனக்கூட்டங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று கேட்பார்கள். சிலர் தேசத்துக்காக ஜெபிக்க விரும்புவார்கள், சிலர் தாங்க இருக்கிற சபைக்காக ஜெபிக்க விரும்புவார், அல்லது பிற சபைகளுக்காக ஜெபிக்க விரும்புவார்கள். சிலர் தங்களோட சபை ஊழியர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபிப்பார்கள். எப்படி வேண்டுமென்றாலும் ஜெபிக்கலாம். தேவன் எப்படி உங்களை நடத்துகிறாரோ நீங்கள் அப்படி செய்யலாம். ஆனால் உங்களுக்கு முக்கியமாக மிகவும் அவசியமாய் தேவை என்னவென்றால் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு ஆவியை நீங்கள் தேவனிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு ஜெபாவியை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிறார்களோ அதே போல் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபாவியை பெற்றுக்கொள்ளுங்க. வீட்டில் பாருங்கள், மத்தியானம் நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா டிவி பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன், சாப்பிட கூப்பிட்டாலும் 12 மணிக்கு கூப்பிட ஆரம்பித்தாங்கன்னா 2 மணி வரை நீங்கள் எழும்பி வரமாட்டீங்க. முடியட்டும் என்று காத்திருப்பீங்க. காத்திருந்து என்ன செய்வீங்கன்னு கேட்டால் 2 மணிக்கு வருவீங்க. அவ்வளோ நேரமே உபவாசம் இருந்திருக்கலாம்.
ஆனால் உபவாசம் இருந்துட்டு டிவி பார்க்கல, என்ன அதுதான் பிரச்சனை இன்றைக்கு. ஆகவே இப்படி உபவாசிக்கிற மக்கள் சபையில் பெருக பெருக சபையில் இருக்கிற பிரச்சனைகள், சபையில் இருக்கிற குடும்பங்கள பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த உபவாசம் என்ன செய்யும் என்றால் நிர்மூலமாக்கி கொண்டே போகும். அரசாங்கம் போடுற சட்டங்கள் இவைகளெல்லாம் உபவாசம் மாற்றி அமைத்ததை குறித்து வேதத்திலே பல இடங்களிலே நீங்கள் கவனிக்க முடியும். ஆகவே இன்னும் ஒருவருடைய உபவாசத்தை குறித்து கவனித்து பார்ப்போம். அவர்களுடைய விலை என்ன, வயது என்ன என்று லூக்கா 2:37 ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அவ திருமணம் செய்து ஒரு கொஞ்ச நாள் புருஷனோட வாழ்ந்தவங்க, புருஷன் மரித்து போனார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று மேசியா வரப்போறார் என்று எல்லாரும் சொன்னாங்க. மேசியா பிறக்க போறார் என்பதில் நம்பிக்கையா இருந்து இயேசுவை பிறக்கும்போது தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி 84 வயதுள்ள அந்த அன்னாள் என்கிற விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து செபித்தார்கள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி, இரவும் உபவாசம் பகலும் உபவாசம் ஆராதனை செய்து கொண்டு இருந்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, 84 வயசு. உபவாசத்துக்கு வயசு என்ன? 84 வயசு. 84 வயசுல இந்த பாட்டி அம்மா என்ன செய்கிறா? டிவி பார்க்க இல்லை. 84 வயசில் அவங்க என்ன செய்தாங்க? அந்த நேரம் இல்லையே, என்ன இருந்திருந்தால் வஞ்சிக்கப்பட்டிருப்பாவு தெரியாது. 84 வயசில் தேவ சமூகத்தில் போய் தேவாலயத்தில் இருந்து இரவும் பகலும் உபவாசித்து ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ ஒரு உபவாசத்தை பாருங்க, 84 வயசில் கூட இருக்குது. இளம் வயசில் புருஷனை இழந்துட்டாங்க. ஆனால் அவங்க திரும்ப இன்னொரு திருமணம் செய்து வாழ்க்கையை ஒன்றை கட்டிக்கொள்றதை குறித்து அக்கறைப்பட இல்லை. அவங்க அக்கறைப்பட்ட காரியம் என்னென்னா, இயேசுவை நான் பார்க்கணும், இயேசு பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லப்படுது. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அவரை நான் பார்க்கணும், அவர் எப்படி இருக்கிறாருன்னு நான் அறியணும், அவருடைய முகத்தை பார்க்கணும் என்கிற ஒரு தாகம் இந்த பாட்டி அம்மா கிட்ட, அதாவது 84 வயசுல அவங்க இருக்கிறாங்க. இப்போ 40 வயசு ஆயிட்டாலே 50 வயசு ஆயிட்டே என்ன செய்கிறோம்? காலமே சாப்பிட்றோம் அல்லது இடையில சாப்பிட்றோம். ஆனால் இவ 84 வயசில் யோசிச்சு பாருங்க, இரவும் பகலும் உபவாசம் இருக்கிறாங்க. இப்படி உங்களோட சபையில் சில பாட்டிமார் இருப்பாங்க 84 அப்படின்னு. அவங்கள என்ன சொல்லுவோம்? சேச்சிக்கு நீங்கள் வந்துடாதீங்க, கொரோனா தொட்டும் வீட்டில் இருங்கன்னு சொல்லுவோம் இந்த காலத்தில், இல்லையா? ஆகவே இந்த 84 வயசு மாதிரி 84 வைங்களா, அவட வயசு ஏறக்குறைய 84. அப்படிப்பட்ட பாட்டிமாரை எல்லாம் சபையில் இருப்பாங்கண்டா எடுத்து இவங்களை உபவாசம் இருக்க வச்சு பாருங்க. சபையில் இருக்கிறாங்களே கலகம் பண்ணுவாங்க, பாட்டி செத்து போயிடுவாங்க. உபவாசம் இருந்தா வச்சிடாதீங்க, இந்த பாஸ்டருக்கு கொஞ்சம் அறிவு வேணாமா, 84 வயசுல போய் உபவாசம் சொல்றதான்னு சொல்லி பிரச்சனைப்படுத்திடுவாங்க. ஆனா இப்படிப்பட்டவர்களுக்குள்ள இந்த உபவாசத்தின் ஆவி இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ உபவாசத்தின் ஆவி இயேசுவை பார்க்க கேட்கிறது. இயேசுவை பார்த்துட்டு தான் நான் மரிப்பேன், அதுவரையும் ஆண்டவர் ஒன்று இயேசுவை அனுப்பணும், இல்லை பாட்டிக்கு வயசை கூட்டி கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க தொடர்ந்து உபவாசித்து கொண்டே இருப்பாங்க. அவங்க இரவும் பகலும் உபவாசித்து கொண்டே ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறதுனால கர்த்தரால இயேசு கிறிஸ்துவை அந்த பாட்டிக்கு பிறந்தவனை காட்டாமல் மறைக்க முடியாது. உபவாசத்தின் வல்லமை பாருங்க, தேவாலயத்தில் பாட்டி இருக்கிறாங்க, பாட்டி உபவாசிக்கிறாங்க. 84 வயசு உபவாசம் 84 வயசில் அங்கே உபவாசம் இருக்கும்போது இயேசு பிறந்துட்டார். இயேசு பிறந்த உடனே இயேசு அங்கே இருக்கிறாருன்னு தேடி இவங்க போக இல்லை. இயேசு உபவாசம் இருக்கிற பாட்டியம்மாவை பார்க்கறதுக்கு சேச்சிக்கு இயேசு கிறிஸ்துடைய அம்மா கூட்டி கொண்டு வர்றாங்க. இவங்க தான் அந்த பாட்டி. 84 வயசில் உங்களை பார்க்கணும், மேசியாவை பார்க்கணும், அவருடைய முகத்தை பார்க்கணும் என்று உபவாசம் இருக்கிறாங்க. இன்றைக்கு என்னத்துக்கு உபவாசம் இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. எதற்காக உபவாசம் இருக்கிறோம்? எங்களோட சுய தேவைகளுக்காக இருப்போம், அல்லது சபையினுடைய தேவைகளுக்கு தான் இருப்போம். ஆனால் அவங்கள பாருங்க, சபையோ மற்ற எந்த காரியமும் அவங்க சிந்திக்கலை. இயேசுவை நான் பார்க்கணும்,
இயேசுவை பார்க்கறதுக்கு ஒரு உபவாசம் இருந்ததை பார்க்கிறோம். இயேசுவை பார்ப்பதற்காக இருக்கிற அந்த உபவாசம் மேன்மையானது. உபவாசத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். இயேசு பிறந்த உடனே எப்படியாவது இயேசு பிறக்கும்போது எப்படியாவது போய் பாட்டியம்மா பார்க்கணும் என்ற ஒரு விசுவாசத்தோட இயேசு கிறிஸ்துவை தூக்கி கொண்டு வர்றாங்க. அப்போ தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்துவை கூட்டி வந்தபோது அன்னாலும் அவரை பார்த்து கொள்ளுகிறார்கள். பாருங்கள் எப்படி தேவன் நடத்துகிறார். உபவாசம் இவ்வளவு ஆச்சரியமானது. உங்களோட வாழ்நாளில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இப்போ ஒரு 5 வருஷம் இருக்கலாம், 50 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருஷம் இருக்கு இல்லையா? இதில் உபவாசம் எத்தனை நாள் இருந்திருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசேர் சதுசேர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீங்க. பரிசேர் சதுசேர் அவங்க என்ன சொல்கிறாங்க? 2 நாள் நான் வாரத்தில் உபவாசம் இருக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அவங்க தசமாவும் கொடுக்குறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன் என்று சொல்கிற லிஸ்ட்டில் அவங்க இன்னொன்று சேர்த்து சொல்கிறாங்க, 2 நாள் உபவாசம் இருக்கிறோம். இயேசு சொல்கிறார் அவங்க 2 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. அவங்களோட நீதியை பார்க்கிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போக மாட்டீங்க. ஒரு கிழமையில் அவன் 2 நாள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கிழமையில் நாங்கள் எத்தனை நாள் இருக்கணும்? ஒரு நாள் இருக்கலாம். நாங்கள் பரிசேர் இல்லைத்தானே, நல்ல ஆக்களை இல்லை. ஆனால் இயேசு என்ன சொல்ற, அதை விட கூட ஒரு கிழமையில் உபவாசம் இருக்கணும்ன்றார். அப்படி எங்களால் இருக்க முடியாவிட்டால் பரலோகம் போகலான்றதை இயேசு சொல்லுகிறார். ஆனால் இன்றைய நாளில் உபவாசம் என்பது என்னவா இருக்கிறது? அர்த்தமற்றதாகி கொண்டு வருகிறது. உபவாச கூட்டங்கள் சுருக்கப்படுகிறது. உபவாசத்தின் நேரங்கள் சுருங்குகிறது. நாங்கள் வேலைக்கு போகணும், நேரத்துக்கு முடிச்சிருங்க. நீங்கள் ஒன்று முடிக்கலை, நாங்கள் கிளம்பிட்டு போயிடும். அவ்வளோதான். 2 ரவுண்டு சொல்கிறோம். பாஸ்டர் கேளுங்கோ, நீங்கள் கேட்கலன்ட்டு வச்சுங்கோ பாஸ்டர், நாங்கள் செய்கிறத செய்துடுவோன்றாங்க. அப்போ உபவாசத்தினுடைய விலை என்ன என்றது நீங்கள் கவனிக்க வேணும். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை எல்லாருக்கும் தெரியும். அங்கே சொல்லப்படுகிறது, உபவாசத்திலே உங்களுடைய உபவாச நாளிலே உபவாசம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் வேலைகளையெல்லாம் நீங்கள் கட்டாயமாக செய்கிறீங்களே அப்படி என்று ஆண்டவர் கேட்குறார். நான் அந்த உபவாசத்துக்கு பதிலளிப்பனோ செவி கொடுப்பனோ என்றெல்லாம் கேட்குறார் இல்லையா? அப்போ உபவாசத்தை குறித்து நீங்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும். நான் உபவாசம் இருக்கிறது கர்த்தருடைய முகத்தை பார்ப்பதற்காய், கர்த்தரை தேடுகிறேன். அப்போ இந்த பாட்டியம்மாக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருந்ததை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வைராக்கியமான பாட்டியெல்லாம் தாத்தாலாம் உங்களோட சபையில் இருக்குதா? யோசிச்சு பாருங்க, இருக்குதா? காலமே சாப்பிட்டுட்டு போகிற தாத்தா இருப்பார், பாட்டி இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இருந்த சபை கொடுத்து வச்ச சபைன்னுவாங்க இல்லையா? கொடுத்து வச்ச சபைகள் அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஊழியர்கள் உண்மையிலே நல்ல ஊழியர்கள். அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நல்ல ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். யோனா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 3ஆவது அதிகாரம் 5 தொடக்கம் 8 வசனங்களையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நினிவேயிலுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படியாக கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுறுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலிருந்து மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிவாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். யோனாவுடைய கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. யோனாவுடைய நாட்களிலே ஒரு காரியம் நடக்கிறது. நினிவேயிலே பொல்லாப்பு பாவம் பெருகினதை பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய யோனாவை நினிவேக்கு அனுப்பி இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று பிரசங்கிக்கும்படி அனுப்பினார். யோனா அங்கு போய் பிரசங்கம் பண்ணுகிறார். இவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனை அறியாத மக்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் யோனா கர்த்தரை அறிஞ்ச ஒரு மனுஷன். கர்த்தரை அறிஞ்ச ஒரு மனுஷனுடைய மனம் திரும்புதலும் கர்த்தரை அறியாத அந்த தேசத்து மக்கள். நினிவே என்பது இப்பொழுது இருக்கிற ஈராக்கில் இருக்கிற மொசூல் என்கிற பட்டணம். ராஜா, அதாவது நினிவேயின் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும்
ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராது இருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்தார்கள். இல்லை, கவனிச்சு பாருங்க, மாடு ஆடு எல்லாத்துக்கும் உபவாசம் இருக்கணும் என்று ராஜா கட்டளை எடுக்கிறார். அவரும் உபவாசம் இருக்கிறார். அவரோடு கூட இருக்கிற அவருடைய மந்திரிமார்கள், மினிஸ்டர்மார், எம்பிமார், எம்எல்ஏக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? உபவாசம் இருக்கிறாங்க. எங்கேயாவது மாடு உபவாசம் இருக்குமா? ஆடு உபவாசம் இருக்குமா? அந்த மாடு ஆடு எல்லாம் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த இடத்துல அவைகள் சாப்பிடக்கூடாது, அதாவது புல் மேயக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. இந்த ரெண்டுக்கும் அனுமதி இல்லை மிருகத்துக்குண்டா. யோசிச்சு பாருங்க, எவ்வளவாய் அவர்கள் தேவனுக்கு பயப்பட்டிருப்போம். நாங்கள் உபவாசம் இருந்துட்டு குடிக்கிற தண்ணியை யோசிச்சு பாருங்கள். நாங்கள் ஒரு பழமாக வாங்கி சாப்பிட்டோம்டா அதுக்கு பேர் சாப்பாடு, அப்படின்னா உபவாசம் இல்லை. அந்த பழத்தை ஜூஸாக புழிஞ்சி அடித்து குடித்தோம்டா அதுக்கு பேர் உபவாசம். ஆனால் இந்த நினிவேயில் இருக்கிற மக்கள் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாங்க. எப்படி என்று பாருங்கள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது இல்லையா? அதாவது மிருகங்களும், சிங்கம், புலி, கரடி எல்லாம் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராது இருக்கவும், அதாவது மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்க வேண்டும். அவ மிருகங்களுக்கு ஒரு பயங்கர கட்டளை பிறக்கப்படுது உபவாசத்துக்கு. ஒரு தேசத்தின் மனம் திரும்புதல் என்பது மிருகமும் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. ஏண்டா அந்த மிருகம் ஏதாவது பாவம் செய்யக்கூடாது. அப்போ மிருகங்களுக்கும் ஒரு உபவாசம் கட்டளை கொடுக்கப்படுது அரசாங்கத்தால். அரசாங்கம் இதை ராஜா கட்டளை கொடுக்குறாரு. அப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் மாடு ஆடு வளர்த்துருப்பாங்க இல்லையா? மாடு ஆடு உபவாசம் இருந்தால் வீட்டில் வளர்த்துருந்த நாயும் பூனையும் என்ன செய்யலாம்? நீங்கள் பாருங்கள், நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பிடலாமா? இல்லவே இல்லை, ஒருத்தருக்கும் ஒன்றும் கிடையாது. அப்படியான ஒரு உபவாசம். இன்றைக்கி சபையை கவனித்து பாருங்கள், சபை உபவாசம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், கவனித்து பாருங்கள். இன்று சபையில் சிலர் சாப்பிட்டு விட்டு வருவாங்கள். இந்த உட்காந்துட்டு அங்கே நித்திர கொள்றதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த உபவாசம் தேவனுக்கு உகந்த ஒரு உபவாசமாக இருந்தது. அதனால் தேவன் அவர்களுக்கு மனம் இறங்கினார். காரியம் மாறுதலாக முடிந்தது உகந்த உபவாசத்தால். யாருக்கு? ஆடு மாடு மிருகம் இருந்த உபவாசமும் நினிவே மக்கள் இருந்த உபவாசமும் அப்படியாய் மாறிற்று. அவங்களோட சூழ்நிலையை தேவன் அவர்களை அழிப்பேன் என்று சொல்லியிருந்தார். அதை அழிக்காதபடி தேவனுடைய மனதை மாற்றிற்று. ஏன் என்று சொன்னால், ஆடு மாடு வேறு உபவாசித்து கொண்டு இருக்குது. நாங்கள் பாருங்கள், முழங்காலில் இருந்து செவிப்போம் என்று வைங்களேன். முழங்காலில் இருந்தால் செவிப்போம், இல்லைண்டா என்ன செய்வோம்? செட்டியில் இருப்போம். ஏதோ ஒரு இடத்துல இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆடு மாடு மிருகங்கள் எல்லாம் உபவாசிக்க சொல்லியிருக்கு கட்டளை. மிருகங்கள் சொல்லுது, எங்களோட சரித்திரத்தில் நாங்கள் இப்படி உபவாசம் இருந்ததே கிடையாது, இது என்ன கட்டாயப்படுத்துகிறீங்க எங்களை உபவாசம்? அப்போ என்ன சொல்லப்படுது? உபவாசம் இருக்கல, நான் அழிஞ்சு போயிரும், சிங்கம் புலி கரடி மாடு ஆடு நாய் பூனை எல்லாம் செத்து போயிடுவீங்க என்று சொல்லப்படுது. ஒரு மிருகம் கூட ஒரு உபவாசத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்தும்படி அந்த மிருகத்தை வளர்க்குறவங்க இருப்பாங்க தானே வீட்டில், அவங்க கட்டளை கொடுக்குறாங்க. இதனால ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரன், ஒரு பாஸ்டர் நடத்துகிற சபையில் இருக்கிற ஒரு 50 பேர் சபையில் இருக்கிறாங்க மொத்தமாண்டு வைங்க. உபவாச கூட்டத்தில் 5 பேர் வர்றது பெரிய ஆச்சரியம், ஒரு கிருபை. அது பாஸ்டருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் கிருபை. இல்லைன்னா ஒருவரும் வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு உபவாசத்தை குறித்த ஒரு குழப்பம், ஒரு விளக்கமின்மை ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. அடுத்தது சாப்பிடாமல் இருக்கிறன்றது அது ஜனங்களால் அங்கீகரிக்க முடியாத ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, புசித்து குடித்து வாழ வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்படுதல்ல. அதை கற்பனை கை கொள்ள வேண்டியதாக இருக்கு அவங்களுக்கு. அவை சபைகளிலே உபவாச கூட்டங்கள் இந்த கடைசி நாட்களை பெருகினாத்தான் பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியும். அது சபையில் உங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்கும், சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருந்தாலும் வீடுகளிலேயாவது கூடி உபவாசித்தை ஜெபிக்க வேண்டும். அந்த காலத்திலே சார்ல்ஸ் பின்னி என்ற ஒரு தெய்வ மனுஷன் இருந்தார். ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தெய்வ மனுஷன், ஒரு சுவிசேஷகர். இவர் தன்னுடைய கூட்டங்களுக்கு போகிறதுக்கு முதல் அவர் உபவாசம் இருப்பார். அவர் எப்படி உபவாசம் இருப்பார்ன்றா, அவர் வீட்டில் இருக்க மாட்டார், காட்டுக்குள்ளே கொஞ்ச தூரம் போய் ஒரு மரத்தில் ஏறி மரத்தில் தான் இருந்து கொண்டு தன்னை மரத்தில் வைத்து கைத்தால கட்டி கொள்ளுவார். கட்டிட்டு அந்த மரத்து உச்சியிலேயே அந்த குறிப்பிட்ட இடத்துல அவருக்கு வசதியாக இருக்கிற அந்த கிளைக்கு மேலே கொப்புக்கு மேலே இருந்து கொண்டு அவர் பாடி துதிச்சு உபவாசித்து 2 நாள் 3 நாள் ஜெபிப்பார். ஜெபிச்சு முடிச்சுட்டு, ஏன் கட்டி வச்சுக்கா தெரியுமா? நித்திரியாகனா அல்லது எப்படியாவது ஒன்று வந்தால் விழுந்துருவார் இல்லையா, அதுக்காக
சொந்தரமாக துதிக்கிறதுக்காக. அப்படி முடிச்சிட்டு தான் கைத்தை அவுட்டு கொண்டு திரும்ப வருவார், சபைக்கு அந்த கூட்டத்துக்கு ஊழியத்துக்கு வருவார். சில நேரங்கள் அவர் என்ன செய்வார்ன்னா, காடுகளில் போய் மனித சத்தம் இல்லாத இடத்துக்கு போய் ஒரு பெரிய குழியை தோண்டி அந்த குழிக்குள்ளே உள்ளே இருந்து கொண்டு அவர் ஜெபம் பண்ணுவார், உபவாசம் இருப்பார். இப்படி பலவிதமாய் உபவாசம் இருக்கிறார்கள். இப்படி ஒரு தேசம் அழிய போதென்று சொன்னால், இன்றைய நாளில் தேசம் அழிய போகிறது, வாங்க 12 மணித்தியாலும் ஜெபிப்போம், 10 மணித்தியாலும் ஜெபிப்போம்ன்றாங்க. நினைவையில் அவங்க அப்படி ஜெபிக்கல. தேசம் அழிய போதென்றா தேசத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சாங்க. அதோட மிருகங்களும் சேர்ந்து அவங்களோட பாஷையில் ஜெபிச்சிருக்கு. மிருக பாசம்மா என்று சொல்லி எல்லாம் ஜெபிச்சிருக்கும். அதெல்லாம் ஆண்டவருக்கு விளங்கியிருக்கும், துதிச்சிருக்கும், பாடியிருக்கும், நடனத்தோடு துதிச்சிருக்கும், அப்படி எல்லாம் செய்திருக்கும். ஆனால் இன்றைய நாளில் ஒரு சபையில் பிரச்சனை ஏண்டா, அல்லது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஏண்டா, அல்லது ஒரு நாட்டில் பிரச்சனை ஏண்டா, வேதம் இந்த இதில் கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் என்னவென்றால், சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். சபையில் பிரச்சனை ஏண்டா, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஏண்டா, அந்த குடும்பத்தார் இருக்கிற எல்லாரும் உறுப்பினர்களும் சேர்ந்து உபவாசிக்கணும். ஒரு தேசம் அழிய போது அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை தேவன் நினைவைக்கு கொடுத்தது போல கொடுக்கும்போது, அங்கே தேசத்தில் இருக்கிற எல்லாரும் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் கட்டளை போடுகிறது. இந்த காலத்தில் பாருங்க, கொரோனா ஊசி போடுங்கோன்னு சட்டம் போடுறாங்க, இல்லை மஸ்க் போடுங்கன்னு போடுறாங்க. உடனே கை கொள்கிறோமா இல்லையா? அப்படி நீங்கள் போகலன்னா கடைக்கு போயிடாது, அல்லது வேலை செய்ய இயலாது, பல சட்டங்கள் எல்லாம் வருது இல்லையா? ஆனால் அதை கை கொள்ளுவோம். ஆனால் ஆண்டவர் உபவாசத்தை கட்டாயப்படுத்தலை, ஆனால் அரசாங்கம் கட்டாயப்படுத்துது உபவாசத்தை. இந்த காலத்தில் இந்த நாட்டையாவது ஒரு அரசாங்கம் எல்லாரும் உபவாசம் இருந்து தேசத்துக்காக ஜெபியுங்கன்னு சொல்லுவாங்களா? அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் ரட்சிக்கப்பட்ட அரசாங்கமாக இருக்கும். அதே போல் ஒரு சபையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன் அந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து வைத்து செய்கிற உபவாசம். அப்போ நினைவே மக்கள் எல்லாரும் கூடுனாங்க, மிருக ஜீவங்கள் எல்லாம் ஒன்றும் சாப்பிட இல்லாது இருங்கோ, எல்லாரும் எல்லா கடையும் போட்டு அப்படி உபவாசித்த போது தேசத்துக்கு வர இருந்த அழிவு தடுத்து நிறுத்தப்பட்டது. அதே போல சபைக்கு வர இருக்கிற அழிவு, அந்த குடும்பத்துக்கு வர இருக்கிற அழிவு நிறுத்தப்பட வேண்டுமென்றால் உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள் வேணும். இதில் கணக்கு படி என்னென்றா எல்லாரும் சேரணும், அதான் கணக்கு. கொஞ்சம் பேர் வர்றது, கொஞ்சம் பேர் வீட்டை நிற்கிறது, கொஞ்சம் பேர் வேலைக்கு போகிறது, கொஞ்சம் பேர் நித்திர கொள்வது, இப்படியெல்லாம் இருக்காது. ஒரு சபைக்கு போன உபவாச கூட்டம் என்று சொல்லி அழைத்திருந்தார்கள். போயிருந்த போது அந்த சபையில் இருந்த ஒரு ஆளை காண இல்லையே. அவர் எங்கென்று கேட்டேன். அவர் நித்திரையாக இருக்கிறார், அவர் எழுப்பி கூட்டி வரையலாம் இருக்கு, விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ உபவாசம், அவருக்கு நிறைய பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கிறது, அவைகளை சந்திக்கப்பட வேண்டாம், அவரும் உபவாசிக்க வேண்டும். ஒரு சபைக்கு உபவாசிக்கும் போது அந்த சபையை சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து உபவாசிக்க வேண்டும் என்றது தான் இந்த ஜோனாவுடைய புத்தகத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆழமான சத்தியமாக இருக்கிறது. இன்னும் ஒருவருடைய உபவாசத்தை குறித்து கவனித்து பார்ப்போம், அவர் கொடுத்த விலை. அப்போ இந்த நினைவே மக்கள் கொடுத்த விலையை பாருங்க. உபவாசத்துக்கு அவங்களுக்கு வயசு தெரியல, எல்லாருக்குடைய வயசும் அடங்குது அதுக்குள்ள. தானியேல் 10வது அதிகாரம் 3ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் புசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ண படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் அன்பான். தானியேல் 16 வயதுல பாபிலோனுக்கு வந்து 70 வயதில் சிங்க குகைக்குள்ள போனார். சரித்திரத்தை வச்சு ஆராய்வீர்களானால் தானியேலுடைய வயசுல தானியேலை சிங்க குகைக்குள்ள போட்ட போது வயசு 70ஆம். 85 வயதில் அல்லது 86 வயதில் தானியேல் மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வயசாம் வித்தியாசம். சரி, 85 அல்லது 86. ஏறக்குறைய 75 தொடக்கம் 80 வயதுக்குள் தானியேல் 80 அல்லது 75க்கு 80க்கு இடைப்பட்ட வயசுல, அல்லது இன்னொரு குறிப்பு சொல்லுகிறது 66 வயது இருக்கலாம் அவருக்கு அந்த நேரம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 75 தொடக்கம் 80 தான் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் தான் தானியேல் 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த போது பதில் கொண்டு வந்த காபிரியலையும்
பெர்சியா தேசத்தின் அதிபதி சிறைப்பிடித்து ஜெயிலில் வச்சதை பார்க்கிறோம் வேதத்திலே. காபிரியல் என்கிற தேவதூதன் செய்தி கொண்டு வந்தார். அந்த பதில் கொண்டு வர்றார் ஜெபத்துக்கு. அந்த தேவதூதர்கள் கூட தேவனுடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாகிய தானியேல்கிட்ட வந்து பதிலை சொல்ல முடியாதபடிக்கு பிசாசுகள் இந்த காபிரியலை சிறைப்பிடித்து வைக்கிறத பார்க்கிறோம் 21 நாளும். அப்பொழுது பதில் கொண்டு வந்த காபிரியலுடைய நிலைமை இப்படி ஆயிற்று. 21ஆம் நாள் பதில் வரும் வரைக்கும் தானியேல் தொடர்ந்து உபவாசம் இருந்து கடைசி நாளில் சபை மக்களுக்கு, அதாவது அவர் இஸ்ரேல் மக்களை குறித்தது, அதான் சபை மக்களுக்கு சம்பவிப்பதை கேட்டு சொல்லும் உபவாசிக்கும் தானியேல்கள் இன்று எங்கே? 21 நாள் உபவாசம் இருந்து சபையிலே என்ன நடக்க போதோ இந்த வருஷம், அல்லது இனி இந்த வருஷம் என்று இல்லாவிட்டால் இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் என்ன என்று தேவனிடம் கேட்டு சொல்லுகிற தானியேல்கள் இன்றைய நாளில் இருக்கிறார்களா? இன்றைய நாள் அப்படிப்பட்ட தானியேல்களை பார்க்குறோம். ஆனால் தானியேலுங்கிற பேர் வைத்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். நான் அவர்களை குறித்து பேசவில்லை. தானியேல் போல இனி என்ன சம்பவிக்கும், எங்கட மக்களுக்கு இந்த தேசத்தில் என்ன சம்பவிக்கும் என்று கேட்டு சொல்லுகிறார்களா? சொல்லுகிற காரியங்கள் அப்படி பேசக்கூடிய ஒரு தானியேல் என்ற பெண்ணாய் இருந்தாலும் சரி, ஆணாய் இருந்தாலும் சரி, இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்களில் இருக்கிறார்களா? அப்படிப்பட்டவர்கள் சபைகளிலே எழும்பும்படியாய் சபை உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். சபை உபவாசித்து ஜெபிச்சு தானியேல் எழுப்பிவிட்டால் சபை அதுக்கு பிறகு அமைதியாக இருக்கலாம். தானியேல் ஜெபிச்சிருவார் சபைக்காக. ஆகவே தானியேல் என்ற பேர் வைக்கும்போது யோசிங்க, உங்களுக்கு வைக்கும்போது நல்லா உபவாசிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும். அப்படியா இந்த மனுஷன் இருப்பானான்னு யோசிக்க வேணும். 4 வேளையும் சாப்பிட்டு 5வது வேளை சாப்பாட்டுக்கு எதிர்பார்த்திருக்கிற ஒரு மனுஷனால் தானியேலை போல இருக்க முடியாது. அப்போ தானியேலும் ஒரு விலை கொடுத்த ஒரு மனுஷன். 75-80 வயசில் உபவாசத்துக்கு வயது என்ன? 75-80 அல்லது 66 என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் காணப்படுகிறத பார்க்கிறோம். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க என்று கவனிங்க. எஸ்தர் 4:16 எஸ்தர் 9:1 நாங்கள் வாசிக்க கேட்போம். நீர் போய் சூசானில் இருக்கிற ஜூதரை எல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் தெத்தானும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின் படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ஜூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே ஜூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தருக்கு கிட்டத்தட்ட 16 வயசு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய வாலிப பிள்ளைகளுக்கு உபவாசம் என்றால் அவர்கள் அதற்கு படிப்பு அல்லது பந்தடி, அதாவது ஃபுட்பால் விளையாடுவதென்கிறார்கள், கிரிக்கெட் விளையாடுகின்றார்கள். உயிரை கொடுக்கும் உபவாசமானது. அவர் சொல்கிற விலையை கவனிங்க. உபவாசத்தின் விலை, நான் செத்தாலும் சாகிறேன். அப்போ தான் கல்யாணம் முடித்தவ அவ சொல்லுகிறா, நான் செத்தாலும் சாகிறேன். 16 வயசில் உபவாசத்தை குறித்து அவ கற்றுக்கொண்ட சத்தியம் கவனித்து பாருங்க. ஒரு ஜூத பிள்ளை, அவங்க தகப்பன் செத்து விட்டா, அவருடைய சிறிய தகப்பனுடைய சகோதரனுடைய வீட்டில் அவள் வளர்றா. அப்போ அந்த பிள்ளை எப்படியான ஒரு சத்தியத்தை கற்றிருக்கிறா என்றால், உபவாசத்துக்காக நான் செத்தாலும் சாகிறேன், உபவாசம் இருந்து செத்தாலும் சாகிறேன் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு வைராக்கியம் 16 வயசில் இருக்குது. இந்த காலத்தில் அது கிட்டத்தட்ட 16 வயசு என்று சொல்லப்படுகிறது. இந்த காலத்தில் ஒரு 16 வயசு பிள்ளையோட நடைய பாருங்க, உடைய பாருங்க, போக்க பாருங்க, வரத்தை பாருங்க, தலை சுத்துது. ஆகவே அந்த பிள்ளை உபவாசம் இருக்குமான்னு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த பிள்ளை கேட்கும், உபவாசம் செய்கிறதே பாவம் என்று சொல்லும். இல்லை நீங்கள் மெலிஞ்சி அழகா வருவீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை இருக்கும். அதை விளங்கப்படுத்த முடியாமல் இருக்குது. அப்போ கவனிங்க. அப்போ இந்த உபவாசத்தில் செத்தாலும் சாகரன் என்கிற ஒரு விலையை கொடுக்குறாங்க. 16 வயசில், கிட்டத்தட்ட 16 வயசில் உபவாசம், 16 வயசு உபவாசம், செத்தாலும் சாகிறேன் என்கிற ஒரு விலையை கொடுக்கிற ஒரு உபவாசமாய் இருக்கிறத பார்க்கிறோம். அந்த காரியத்தை
வாய்க்க பண்ணும். அதாவது எப்படி அவங்கள சொன்ன இந்த வசனம், கடைசி வசனம் வாசித்தோம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஜூதர்களை அந்த உலகமெல்லாம் கொல்லும்படி வந்த சட்டத்தை மாற்றி ஜூதர்களை யாரெல்லாம் கொல்ல நினைச்சாங்களோ அவங்களை கொன்று குவித்ததாய் இந்த உபவாசம் மாற்றி போட்டது. ஒரு செத்தாளன் சாகரனுங்கிற ஒரு விலையை கொடுக்கிற உபவாசம் இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதா? எத்தனை வாலிப கூட்டம் வைக்கிறோம்? அப்படியான உபவாசத்தில் அப்படியா இருக்கிற பிள்ளைகள் உண்மையிலே அவங்கள் சபையிலே இருக்கிற பாக்கியம் பெற்றவர்களாய் இருப்பார்கள். ஆகவே இந்த உபவாசங்களால் காரியங்களை வாய்க்க பண்ண முடியும். அதாவது சத்துருக்கள் நம்மை அழிக்கும்படி போட்ட திட்டத்தை மாற்றி நாம் சத்துருக்களை அழித்து ஜெயிக்கும்படி காரியம் மாறுதலாக முடிக்கிறது தான் உபவாசத்தினுடைய மேன்மையாக இருக்கிறது. இன்று அநேக உபவாசங்கள் நடக்கின்றன. அதன் பலன் என்ன? எங்களுக்கு எதிரான காரியங்கள் எங்களுக்கு சாதகமாக மாறியதா? அர்ப்பணிப்பு இல்லாத உபவாசங்கள், விலை கொடுக்காத உபவாசங்கள், அற்ப விலையும் பெறாததாய் தேவனிடமிருந்து பலனை பெற்றுக்கொண்டு வர முடியாத உபவாசமாய் வீணான ஒரு உபவாசமாய் போகிறது. அந்த உபவாசத்திலே என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும், என்னென்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை இன்னும் ஒரு முறை நாங்கள் கவனிக்கலாம். அப்படியான தேவனுடைய கட்டளைகளை மீறி செய்கிற உபவாசங்கள் ஒன்றையும் கர்த்தர் கேட்க மாட்டார், பலன் அளிக்க மாட்டார். ஆகவே சபைகள் அல்லது தனிப்பட்ட குடும்பங்கள் அல்லது தனி நபர்கள் தாங்கள் செய்கிற உபவாசங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டுமென்று தங்களை சரி செய்து கொள்ள வேண்டும், சரி பார்க்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஒரு அர்த்தமற்ற உபவாசத்துக்கு வயது என்ன, விலை என்ன என்ற ஒரு தலைப்பில், அதாவது உபவாசத்துக்கு விலை ஒன்று கொடுக்க வேண்டும், அது எந்த வயசில் அவங்க உபவாசித்தாங்க என்றதெல்லாம் இன்றைய நாளில் நாங்கள் தியானித்தோம். ஆகவே உங்களால் உபவாசித்து செபிக்க முடியும். தேவனிடம் கேளுங்கள், உபவாசிக்கிற ஆவியை அவர் தருவார். குறைந்தது வாரத்தில் 2 நாளாவது உபவாசிக்க, அதுக்கு மேலேயாவது உபவாசிக்க முயற்சியுங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யமும் எங்களுக்கு சாதகமாய் அமையாமல் போய்விடும். ஆதலால் ஜாக்கிரதையாயிருங்கள். உபவாசம் முதலாவது ஆவியானுடைய பலத்தை கொண்டு வந்து தரும். அந்த பலத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய பேர் சுற்றிலும் உள்ள தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று என்று சொல்லப்படுகிறது. உங்களோட ஊழியம் பிரபலியமாக வேண்டுமா? உங்களோட ஊழியம் சுற்றிலும் பேசப்பட வேண்டுமா? நீங்கள் செய்கிற காரியங்கள் சுற்றிலும் இருக்கிற தேசங்கள் அறிய வேண்டுமானால் ஆவியானுடைய பலன் வேண்டும். ஆவியானுடைய பலன் வேண்டுமானால் உபவாசம் 40 நாள் உபவாசம் இயேசு தன்னுடைய 30 வயதிலே இருந்ததை பார்க்கிறோம். ஆகவே பலவிதமான வயதுகளிலே இருந்த உபவாசங்களை கவனித்தோம். நீங்களும் அப்படி இருக்கும்படி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அப்பொழுது அந்த உபவாசத்தை உங்களால் செய்ய முடியும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென்.